வெல்கம் டு உணவு கடல். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நார்மலி ரவை வச்சு கேசரி பண்ணுவோம், ஆனால் அதில் பைனாப்பிள் போட்டும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். கேசரிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சீனி, ரவை, பொடிசா நறுக்கி வச்சுருக்க pineapple puree, முந்திரி பருப்பு, முந்திரி பழம், ஏலக்காய், எண்ணெய், நெய், கலர், தண்ணி. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பையும் முந்திரி பழத்தையும் நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். இதில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவையிலேருந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம ரவையை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை சேர்த்தாச்சு. ஒரேடிக்கு தட்டிட்டா கட்டி பிடிச்சிரும். ஸோ இப்படி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பியூரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிள், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். அப்புறம் ஃபுட் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பைனாப்பிள் எல்லோ கலரில் தான் இருக்கும். தேவைப்பட்டால் இங்கே எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருவோம். நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி இருக்கட்டும். நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணுன்னே நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறதுன்னா, அப்போதான் கேசரி ரொம்ப கட்டி ஆகாமல் நல்லா ஷைனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயுமே சேர்க்கக்கூடாது. எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிளை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். அது இந்த நீங்கள் கேசரி எடுத்தாலே ஒட்டாமல் அப்படியே வரும் உங்கள் கரண்டியில். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வெந்துடணும். நடுவில் எடுத்து இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை, அப்படி நம்ம கரண்டியோடி வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். நடுவில் கிளறி விட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை 2ம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கேசரி ரெடி ஆயாச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான நம்ம
பைனாப்பிள் கேசரி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவு கடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.